எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே எங்க போனாருன்னா கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபால ஸ்தலத்திற்கு அவர் புறப்பட்டு போனார். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, இந்த நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா இயேசு சிலுவையில் சுமந்தார். இயேசு சிலுவையில் சுமந்தார். சிலுவையில் என்னென்ன சுமந்தார் என்பதை 4 காரியங்கள் சுருக்கமாக நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. மனிதனாய் இந்த உலகத்திலே அவதரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்திலே தேவகுமாரனாய் இருந்தும் அவர் மனுஷனாய் இந்த உலகத்திலே பிறந்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கவில்லை என்றால் இன்னைக்கு நாம் ஆலயத்திலே இருந்திருக்க மாட்டோம். நமக்குள்ளே தேவனை குறித்ததான ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் இல்லாமல் இருந்திருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா 23:33 வசனத்துல இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. முதல் நாம் வாசித்த வேத பகுதியில நம்ம பார்த்தோம், கிறிஸ்து தமது சிலுவையை சுமந்து கொண்டு போனார் அப்படின்னு பார்க்கிறோம். 2வது, இயேசுவை சிலுவையிலே என்ன பண்ணாங்கன்னா குற்றவாளிகளில் ஒருவராக இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு சொன்னா நமக்காக. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்ம மேலே எவ்வளவு பிரியமாய் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்துல இத்தனை பேர் வந்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பே தேவனுடைய அன்பு நம்ம மேல இருந்ததுனால இன்றைக்கு ஆண்டவருடைய சிலுவையின் காரியங்கள், சிலுவையின் மேன்மைகள், சிலுவையின் பாடுகளை குறித்து பேசப்படுகிற இந்த ஜெப கூட்டங்களுக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அவரை அறைந்தார். அவர் என்ன சுமந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமாயிருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படியா இருக்கு? தேவ பலனாயிருக்கு. சிலுவையின் வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. இப்பொழுது நான் சொல்ல போகிற அந்த 4 காரியங்களும் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவைகளாய் இருந்தாலும் நாம் ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் இந்த சூழ்நிலைகளிலே நாம் தள்ளப்படும் பொழுது, இந்த ஒரு காரியங்கள் நமக்கு வரும் பொழுது நாம் ஜெபிப்பதற்கு, நாம் ஒரு முறை கூட விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. சிலுவையின் உபதேசம் இது நமக்கு என்னவாயிருக்கு? தேவ பலனாயிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் சிலுவையில முதலாவது என்ன சுமந்தார் அப்படி பார்த்தா, ஆண்டவர் சிலுவையில நம் பாவங்களை சுமந்தார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சிலுவையில நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இந்த 4 காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். இயேசு சிலுவையிலே பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அவர் தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இது ஒரு நாம இதுதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த பாவத்தினால் அநேக மக்கள், அநேகருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது இருண்ட நிலையில, வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில, சமாதானமற்ற நிலையில மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக பல பரிகாரங்கள், பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் இயேசு மாத்திரமே பாவங்களை சுமந்து மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது எதற்கு? இந்த பாவத்திலிருந்து தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்றால் நம்மை நீதிக்கு, தேவன் நம்மை பிழைக்கும்படியாக, நாம் நீதிக்கு பிழைக்கும்படியாக கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அடுத்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மட்டும் அவர் சுமக்கல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் ஆண்டவர் சுமந்தார்.
அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கிறதான நம்முடைய பாவங்களை மட்டும் ஆண்டவர் சிலுவையில சுமக்கல. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள், எத்தனை மக்கள் தேசத்துல இருக்கிறாங்க இல்லையா? எல்லாருக்காக எல்லா ஜாதியினர், எல்லா மதத்தினர், எல்லா பாஷைக்காரர், எல்லா கோத்திரத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இன்றைக்கு நம் பாவம் ஒரு பெரிய பாரமாக, சுமையாக, வருத்தமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே அது உள்ளத்துல நெருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்களே, எங்களை விடுவியும் ரட்சியும் என்று கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதற்கு நாம் பலியிட வேண்டியதில்லை, பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே சிலுவையிலே நமக்காக பலியானார். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சுமந்தார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தாருன்னா அவர் பாவம் செய்யல, அவரிடத்துல பாவம் இல்லை, அவர் பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. அவரிடத்துல கொஞ்சம் கூட பாவம் இல்லை. அவர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடிய தேவன். அவரிடத்துல உண்மை உண்டு, பரிசுத்தம் உண்டு, வல்லமை உண்டு, பலன் உண்டு. ஆனால் அவர் இவ்வளவாக இந்த உலகத்துல நம்மை நேசித்ததினால் பாவம் இல்லாத தேவகுமாரன் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. பாவம் என்பது மனிதனையும் தேவனையும் பிரிக்கிற ஒரு பார சுமை, ஒரு பெரிய ஒரு பார மாதிரி தேவனண்டை நம்மை சேர்க்காதபடிக்கு இந்த பாவம் ஒவ்வொரு நாளும் தேவனண்டை சேர்க்காதபடிக்கு நம்மை தூரமாகவே நிற்க வைக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக சிலுவை சுமக்கவில்லை என்றால், இந்த பாவங்கள் ஆண்டவர் சுமக்கலைன்னா நமக்கு மீட்பு கிடையாது, நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நமக்கு சமாதானம் கிடையாது, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் நம்ம பாவத்திலே இருந்திருப்போம், அந்தகாரத்திலே இருந்திருப்போம், ஆழத்திலே இருந்திருப்போம், பாவம் மூடி இருக்கும். ஒரு நாளும் வெளியில வந்து சமாதானம் அடையாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சுமந்ததினாலே தேவன் நமக்கு விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வேதம் இவ்விதமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், இது எதை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்பது எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு விளங்குகிறது. அப்படி என்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ அன்பு இல்லை என்றால் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கவே முடியாது. தேவன் நம்மை நேசித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனுடைய அன்பு நம்ம மேல் இருந்ததுனால ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா. 2வது, இயேசு சிலுவையிலே நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ நோய் இந்த நாட்கள்ல, பலவிதமான நோய், பாவத்தினால் நோய்பட்டு வாழ்கிற மக்கள் ஏராளம், சாபத்தினால் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நோய்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை பார்த்து நாம் பயப்படவே கூடாது. பலவீனம் அன்றாட நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சுகவீனம், ஏதோ ஒரு வலி, இவைகளெல்லாம் வரும் பொழுது உள்ளத்துல ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான பயம். கர்த்தர் நமக்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக நம்முடைய நோய்களை சுமந்தார். நான் பாட்டு பண்ணல, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் ஐயா. அப்போ நம்முடைய நோய்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். ஒருவேளை நமக்கு பலவீனங்கள் இருக்கும் பொழுது, வியாதி வரும் பொழுது, சுகவீனங்கள் வரும் பொழுது நாம் ஜெபிக்கணும். நமக்கு வேண்டியது என்னன்னா விசுவாசம். ஆண்டவரே, நீர் என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய நோய்களை, என்னுடைய வியாதிகளை நீர் சிலுவையிலே சுமந்தீர். இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் எனக்கு வருவதற்கு அதிகாரம் இல்லை அப்படி என்று நாம் வியாதிகளை, நோய்களை நாம் கடிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால சிலுவையிலே ஜெயத்தை கொடுத்த ஆண்டவருடைய நாமத்தினால அந்த வியாதிகள், அந்த பலவீனங்கள், அந்த நோய்கள் நம்மை விட்டு தூரமாய் போகும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகள்ல ஒன்று என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரையே நாம் என்ன பண்ணணும்? சேவிக்கணும். நம்ம ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும். நம்ம அங்க இங்க நம்ம இருதயத்தை சிதறடிக்க கூடாது. அங்கங்க நம்ம எண்ணங்களை பறக்க விட்டு இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் இல்லாம நம்ம ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன். தம்முடைய ஜனங்கள் அவரையே ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அவரையே நாம் சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்காக இறங்கி வந்த அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். முதலாவது நமக்கு வேண்டியது என்ன? முதலாவது நமக்கு வேண்டியது விசுவாசம். நமக்குள்ளே விசுவாசமாய் இருக்கும் பொழுது விசுவாசத்தினால் நாம் பல காரியங்களை நாம் மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அதுல ஒன்று என்ன? இப்ப வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். வியாதியை என்ன பண்ணுவாராம்? உன்னிலிருந்து விலக்குவேன். அப்போ நம் தேவனை நாம் தேடும் பொழுது, நம் முழு உள்ளத்தோடு தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, முழு உள்ளத்தோடு அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் வியாதியை நம்மை விட்டு விலக்குவார், நோய்களை நம்மை விட்டு விலக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தியருக்கும் தேவன் வேறுபடுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணி தம்முடைய ஜனங்களை காத்தது போல தேவன் நம்மையும் அவ்விதமாகவே காப்பார். நம்முடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் எல்லா பலவீனங்களை நம்மை விட்டு நீக்குவார். எல்லா நோய் யார் என்ன டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் அற்புதம் ஆண்டவர் செய்வார். விடுதலை கர்த்தர் தருவார். சுகம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் நோய்களை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. யோபு ஆண்டவருடைய அந்த வல்லமையை குறித்து என்ன சொல்றாருன்னா, யோபு 36:22 இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் அந்த நோய்களை குணமாக்க ஆண்டவரிடத்துல வல்லமை இருந்தது. அவரால் முடியும். அவரால் எதையும் செய்ய வல்லவர். எரேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உம்முடைய நாமம் வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. எரேமியா 10:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பார் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது. அப்போ வல்லமையுள்ள தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நோய்களை நம்மை விட்டு தூரமாக்குவார். அல்லேலூயா. மத்தேயு 4:23 ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல வரும் பொழுது யாரையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் வேதத்துல பார்க்கிறோம், யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்தாங்களோ, பலவீனத்தோடு வந்தார்களோ, வியாதியோடு வந்தார்களோ, தேவன் அவர்களை சொஸ்தமாக்கினார். இன்றைக்கும் நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசம். ஆண்டவரே, நீர் என்னுடைய பலவீனங்களை சிலுவையில் சுமந்தீர். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஆனால் நமக்கு வேண்டிய விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்துல வரணும், நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல வரணும். அப்பொழுது ஆண்டவர் நீ விரும்புக, ஆண்டு சொல்றாரு, விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. அப்படின்னா நாம் எப்படி ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு வரோமோ அதுபோல தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். மத்தேயு 15:28 ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. இன்றைக்கு நாம கூட ஆண்டவரிடத்துல விசுவாசமாய் எதை கேட்போமோ அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆனா அதுக்கு முன்னாடி 12 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், நோய்களை மாற்றுவார். நமக்கு இருக்கிறதான சத்துருவின் தொல்லையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, 2வது ஆண்டவருடைய கட்டளைகளும் அவருடைய நியமங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நோய் நமக்கு வராமல் கர்த்தர் காப்பார். நமக்கு ஏதாவது பலவீனங்கள் வரும் பொழுது நாம் எங்காவது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விலகி இருக்கிறோமா நாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் ஆண்டவரிடத்துல அந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நோய்கள் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். 3வது விஷயம், சிலுவையில் இயேசு நம்முடைய சாபங்களை சுமந்தார். அல்லேலூயா. சாபங்கள் யாருமே விரும்புறதில்ல, யாருக்குமே இஷ்டம் இல்லை.
சாபங்கள் பயத்துக்குரியது, பயத்தை கொண்டு வரும். உலகத்துல இன்னைக்கு சாபங்கள், அன்றைக்கு ஏவாள் கீழ்ப்படியாமையினால் உலகத்துல சாபம் வந்தது, பூமி சபிக்கப்பட்டது, ஜனங்களுக்குள்ளே சாபங்கள் வந்தது, அன்பில்லாமற் போனது. அந்த சாபங்களை முறியடிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இவையற்றை சுமந்தார். ஹல்லேலூயா. முதலாவது பாடுகளை சுமந்தார், இரண்டாவது நோய்களை சுமந்தார், மூன்றாவது சாபங்களை சுமந்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில ஆதாமே, நீ ஏவாளின் வார்த்தை கேட்டு ஏவாளுக்கு செவி கொடுத்து ஏவாள் சொன்னதின்படியே அந்த கனியை புசித்ததினால உனக்குள்ளே பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ எவைகளெல்லாம் நீ விதைக்கிறையோ அவைகள் உனக்கு சாபமாக மாறும். பூமி சபிக்கப்பட்டால் முள்ளும் குறுக்கும் தான் விளையும், அதுல நல்ல விளைச்சல் இல்லாமற் போகும். ஆண்டவர் அந்த நாளிலே உண்டான அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முறியடித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாபங்கள் மாறின. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:13ஆம் வசனத்துல, கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்ம மேல இருந்த சாபம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சாபத்தை பத்தி நான் இப்ப எடுக்கல. ஆனால் அந்த சாபம் நம்முடைய முப்பிதாக்கள் ஆதாம் ஏவாளின் மூலமாக ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு சமயத்துல சாபம் ஆங்காங்கே தலையெடுத்து அநேக நிலைகளிலே அநேக விதங்களிலே சாபத்தை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய வாழும் பொழுது அன்றாட நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த சாபம் என்பது நம் முன்னாக இருக்கும் பொழுது நம்மால் நிம்மதியாக இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக அங்கே சாபம் அங்கே குடும்பங்களில் நிற்கிறது. அந்த சாபம் போக வேண்டும் என்றால் இயேசு அவைகளை சுமக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. கலாத்தியர் அது 3ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம். இங்க நியாய பிரமாணம், ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணம் ஒருவனையும் முழுமையான நிலைக்கு கொண்டு வரல. நியாய பிரமாணத்துக்கு சரியாய் கீழ்ப்படியாவிட்டாலும் சாபங்கள் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா இந்த சாபங்களை எல்லாம் ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து நாள் வரையிலும் இருந்த எல்லா சாபங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆலயத்தில் இருக்கிறவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. எந்த சாபம் நம்மை அணுகாது, யாருடைய சாபம் நம்மை என்ன பண்ணாது, பயமுறுத்தாது, மேற்கொள்ளாது. அப்படி யாராவது சபித்தாலும் கூட நாம ஜெபிக்கலாம், ஆண்டவரே நான் உன் பிள்ளை, நீங்க எனக்காக சிலுவையில சாபங்களை சுமந்தீர் அப்படி என்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சாபங்களை முறியடிப்பார். சாபம் நமக்கு எந்த ஒரு கேடு செய்யாத அளவுக்கு ஆண்டவருடைய நாமம், இயேசுவின் ரத்தம் அங்கே நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு என்னவா மாற்றினாரா, ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக உன்னுடைய சாபங்களை எல்லாம் நான் சிலுவையில சுமந்த ஆண்டவர். இன்றைக்கு இந்த இரவு நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஆள் யார் பேசினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், தேவனுடைய அன்பு நம்ம மேல இருக்கிறதுனால, தேவனுடைய அன்புக்கு நாம் உரியவர்களாய் இருப்பதினால யார் நம்மை சபித்தாலும் ஆண்டவர் அவற்றை என்னவாய் மாற்றுவார், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆனால் அந்த அன்பிலே நாம் இருக்கணும், இயேசுவை நாம் நேசிக்கணும். நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் அன்பாய் இருக்கும் பொழுது அந்த சாபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாத்தீங்களா? உபாகமம் 23:5 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உனக்கு விரோதமாய் எந்த சாபம் வந்தாலும் நான் அதை என்ன பண்ணிடுவேன், ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். ஆனா 1 கொரிந்தியர் 14:22 நாம் தேவனை நாம் நேசிக்காவிட்டால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அது என்னவாக மாறுமா,
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நேசிக்கணும், ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கணும். ஆண்டவரிடத்தில் அன்பா இருப்பது என்ன என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாலே நாம் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்ற அர்த்தம். அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நாம் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று பொருள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மூன்றாவது வார்த்தை, ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய சாபங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்தார். யாருடைய சாபம் நம்ம ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறோம், தேவனும் நம்மை நேசிக்கிறார். கடைசியாக சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் 4வது வசனம். போதும், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த உலகம் பாவத்தினால நிறைந்தது. இந்த உலக வாழ்க்கை பல பாவத்தினால், துக்கத்தினால் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். துக்கம், ஏதாவது ஒன்று நடக்கலையா உடனே துக்கமாயிடுறாங்க, ஏதோ ஒரு வியாதியா உடனே துக்கமாயிடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையா துக்கத்திற்குள்ளாய் போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாம் துக்கமா இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஏனென்றால் கவலை, துக்கம், பாரம் இதெல்லாம் சத்துருவின் ஆயுதங்கள். இவைகளை கொண்டு வருகிற சத்துரு தேவனிடத்தில் நம்மை பிரிப்பதற்காக தான் இந்த துக்கங்களை கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்னா, நீதிமொழிகள் 15 அதிகாரம் 13 வசனம் இப்படி இருக்கு. மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். உள்ளத்துல துக்கம், ஆனா நாம அந்த துக்கம் வந்ததுன்னா சரீரத்துல, ஆத்துமாவிலே, நம்முடைய என்னது எண்ணங்கள்ல என்ன வந்துடும்? பாதிப்பு வரும், சந்தோஷத்தை கொடுக்காது, நிம்மதியை எடுத்து போயிடும், சமாதான குறைவுகள் வந்துவிடும், கவலைகள் வந்துவிடும். இருதயத்துல என்ன மனோ துக்கம் என்னவா கொடுக்கும்? நம் முகத்துல மன மலர்ச்சி கொடுக்காது, முக மலர்ச்சியே கொடுக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீதிமொழிகள் 17:22, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உளர பண்ணும். அப்படி என்றால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இந்த மன மகிழ்ச்சி எங்க வருகும்? நம்ம இந்த காலையில நம்ம ஒரு செய்தியில கூட நாம பார்த்தோம், கர்த்தருடைய சமூகத்துல தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை பாடும் பொழுது, நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி வரும். உள்ளத்துல கவலைகள் ஓடி போடும், உள்ளத்துல துக்கங்கள் மாறி போகும். நம்ம சொல்லலாம், நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வப்பொழுது வேதத்துல தாவீது தன் ஆத்துமாவோடு பேசுவா, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய், நீ ஏன் திகைகிறாய், தேவனை நோக்கி கூப்பிடு, ரட்சிப்பு அவர் தருவார், சுகம் அவர் தருவார், பெலன் அவர் தருவார். துக்கத்தை ஆண்டவர் என்னவா மாற்றுவேன்னு வசனம் சொல்லுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து நம்முடைய துக்கங்களை ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு ஏன் இந்த துக்கம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கவலை, இவைகளை நாம் ஆண்டவரிடத்துல வைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் நீதிமான்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நாம் எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் நீதிமான்களா இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம், நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக வழக்காட தேவன் இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் இருக்கிறார். இந்த இரவு நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கும். நிறைய பிள்ளைகள் நானும் பார்த்திருக்கேன், எவ்வளவு நமக்கு அவர்களுக்கு நம்ம ஆறுதல் சொன்னாலும் சில நேரங்கள்ல விசுவாசம் இல்லாத பட்சத்துல முகங்கள் வாடி போயிடும். காரணம் என்னன்னா, உள்ளத்துல தேவன் மேல் அன்பு இல்லை, தேவன் மேல நம்பிக்கை இல்லை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் கர்த்தரிடத்துல அன்பு கூறும் பொழுது, ஆண்டவரிடத்துல விசுவாசமா இருக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி தேவன் தருவார். அதுதான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபாதர் கூட நல்ல பாட்டு, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனமலர்ச்சி அது ஒரு ஔஷதமாக, மருந்தாக அது நம்முடைய ஆத்துமாவுக்கு மாறும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இரவு நேரத்துல கடைசியாக எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனம், இது நாம் எல்லாரும் மனப்பாடமாக அன்றாடம் நம்ம ஜெபத்துல சொல்ல வேண்டிய ஒரு வசனம். எபிரேயர் 2:14-15 வசனம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள்
மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்ததற்குரிய ஒரு காரணம், நாம் எல்லோரும் இந்த உலகத்துல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினால அவரும் நம்மை போல இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்து மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அவருடைய மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை எப்படி அழித்தாருன்னா அந்த சரீரத்தினாலே பிசாசை அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயம். சிலருக்கு எப்பொழுதுமே ஒரு பயம், எப்பொழுதுமே ஒரு பயம். எதை குறித்து ஒரு பயம்? இங்க சொல்லுது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாம். இந்த நாளிலே கூட நான் ஒரு முறை கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது எபிரேயர் 2:14-15 நாம் மனப்பாடமாக அன்றாடும் ஜெபத்திலே சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4 காரியங்கள். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். 2வது, நம்முடைய நோய்களை சுமந்தார். 3வது, சாபங்களை சுமந்தார். 4வது, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவ்வளவு பெரிய அன்பு தேவன் நம் அருகிலே இருக்கிறதுனால் நாம் ஒவ்வொரு நாளும் பயப்படாமல் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் இந்த சிலுவை தியான கூட்டங்களை உண்மையாய் இவற்றை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். ஒவ்வொரு நாள் வரும்பொழுது ஒவ்வொரு நாள் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த சிலுவை தியான நாட்களில் வந்ததின் பலன் அதை நாம் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.